அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. இயற்கை தான் அல்டிமேட்டு. இயற்கை தான் எல்லாமே. நிறைய பதிவுகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம். ஒரு 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 வாஸ்துவில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டை புதிதாக நான் அதை கலெக்ட் பண்ணி மக்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்குறேன். நிறைய யதார்த்தமான சம்பவங்கள், என்னுடைய வாஸ்து அனுபவங்களில் நிறைய நான் பார்த்த விஷயங்கள், இதெல்லாம் என்னை மென்மேலும் ஒரு ஒரு வளர்ச்சிக்குரிய பாதைக்கு எடுத்து சென்றது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாஸ்து வாழ்க்கைக்கு அவசியமா அப்படின்னா நிச்சயமாக வாஸ்துவும் வாழ்க்கையில் அவசியம் அப்படிங்கிறத தான் நான் உணர்ந்தேன். அதை தான் மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். வாஸ்து மட்டுமே வாழ்க்கையா அப்படின்னா கிடையாது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவரை என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இன்றைய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் இந்த அஸ்தின்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய இறந்தவர்களுடைய அஸ்தியை கரைக்காமல் சில பேர் வீட்டில் வச்சிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தர்ப்ப புல் சொல்லுவாங்க. இந்த கையில் சுற்றி வச்சுருப்பாங்க, திதி கொடுக்கும்போது சுற்றுவாங்க. இது போல் தர்ப்ப புல்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் இந்த கல் சிலை, அப்புறம் மண், கோவிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. இன்னும் ஒன்று எந்திரம், மந்திரம், தகடுகள், அப்புறம் கண் திருஷ்டிக்காக நிறைய விஷயங்கள். இதெல்லாம் பார்த்து எனக்கு அழுத்து போயிட்டுன்னு சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு பூஜை அறை போய் பார்த்தோம்னா எல்லா மனிதர்களும் தப்பு பண்ணுறாங்க. இந்த தவறுக்கு இந்த பொருட்களை எல்லாம் வைக்கிறாங்க. அப்போது ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது ஒரு 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 கேட்குறேன், இந்த அஸ்தி எதுக்குமா அப்படின்னா, காசியில் கொண்டு போய் கரைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இறந்தவரினுடைய ஒரு அஸ்தியை, இறந்தவர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னாலே அது அந்த மனிதன் இறந்த 3 நாட்கள் தான். அதுக்கு மேலே அவர் செத்த உடனே யாருமே அவரை மனிதர்னு சொல்ல போகிறதில்ல, பாடின்னு தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லது பண்ணணும், நல்லதே நினைக்கணும், நல்லது செய்யணும். இறந்த பிறகு அப்படிங்கிறது ஒருவருடைய நினைவுகளை நம்ம எடுக்கலாம், அது தவறு இல்லை. அப்பப்போ நினைத்து பார்ப்போம். அதையே ஒரு வாழ்க்கையில் முழுவதுமாக சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறிடும். பூஜை அறையில் போய் பார்க்குறேன், அங்கே இந்த புல், அப்புறம் நிறைய இன்னும் அது அந்த பூஜை அறையை பார்த்ததுமே என்னுடைய மனது சரியில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நான் எடுத்த உடனே சொன்னேன், நீங்கள் இமீடியட்டாக இந்த சில விஷயங்களை மாற்றம் செய்யுங்க, மாற்றம் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொன்னேன். அந்த மனிதர்களும் அதை நான் காசியில் தான் போய் கரைப்பேன். சரி, அது எப்போ கரைப்பீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு லிமிட் ஆஃப் பீரியட். இது அதற்கு எதற்கு நம்ம அந்த இடத்துக்கு போகணும்? வாஸ்து பார்ப்பது தவறுகளை, சின்ன சின்ன விஷயங்களை கூட மக்கள் மாற்றலைன்னா நீங்கள் வாஸ்து நிபுணரை அழைத்து பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. மாற்றம் வேணும், நம்ம மாறித்தான் ஆகணும். ஒரு டாக்டர் ஒரு டேப்லெட் கொடுக்குறாரு, அதை சாப்பிட்டா தான் உடல்நிலை சரியாகும். நான் சாப்பிடாமையே சரியாகணும் அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வீட்டுக்கு போனோடனே நான் சொல்கிறேன், இது வைக்காதீங்கம்மா. அதை இன்னொரு விஷயத்தோடு கனெக்ட் பண்ணி நான் இது போல் தவறுகள் நடந்துதான்னு கேட்டேன். அப்போ ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த தவறுகளுக்கு காரணத்தை மக்கள் புரிந்து கொண்டாலும் சில விஷயங்களுக்கு உடனடியாக பதிலளிக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் சில விஷயங்களை அதை தள்ளி போடுறாங்க. அந்த தள்ளி போடக்கூடிய அந்த விஷயந்தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது. அதனால் வீட்டு பூஜை அறையில் கல் சிலைகள், கோவிலினுடைய பிடிமண் சொல்லுவாங்க, மண்ணை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, கல் வைக்கிறது, சிலை வைக்கிறது, அப்புறம் அந்த அஸ்தின்னு சொல்லக்கூடிய அஸ்தி சாம்பல் வைக்கிறது, இது போலலாம் வேண்டாம். மை வைக்கிறது. இந்த ஒரு வீட்டில் பார்க்குறேன், ஒரு இதில் கருப்பு கலரில் தனியாக ஏதோ கோயிலேருந்து அது மந்திரிச்சு ஏதோ செஞ்சு வாங்கி வச்சுருக்காங்களாம். அதெல்லாம் மனிதனை
நீங்கள் மென்மேலும் ஒரு ஒரு முட்டாள்தனமான செயல்களுக்குள்ளே நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கணும். பூஜை அறை அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கே போக முடியல சார், என்னால் வந்து கோயிலுக்கே போக முடியாது அப்படிங்கிறவங்க தான் கோவிலெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வர முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மக்களும் ஒரு வழிபாடு, அவ்வளோதான். எப்போதும் கோவிலுக்கு போக முடியாத மக்கள் அந்த கோவிலை நாம் ஒரு உருவமாக நாம் வந்து ஒரு பூஜையை வைத்து அதை ஒரு சாமியாக கடவுள் நமக்குள்ளேயும் இருக்காரு அப்படிங்கிறத உணர்வதற்காக ஒரு பூஜை அறை, அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது நடக்கும். அதனால் இதெல்லாம் வைக்காதீங்க. இறந்தவர்கள் ஃபோட்டோவை வந்து வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னா, என்னை பொறுத்தவரையில் நான் வந்து அதையுமே நான் நிறைய இடங்களில் தவிர்க்க சொல்லியிருக்கேன், சில இடங்களில் வைக்க சொல்லியிருக்கேன். அது வந்து அந்த வீட்டினுடைய அவர்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அது அமையும். சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட பயம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து சில விஷயங்களை பண்ண மாட்டாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் இறந்தவர்கள் படத்தை நீங்கள் வெளியில் எவ்வளவோ இடம் இருக்குது, அது பூஜை அறையில் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கள நீங்கள் தனியாக வழிபட்டுக்கலாம். வைத்தாலும் ஒரு பெரிய தவறா அப்படின்னா அதுவும் தவறு கிடையாது. நான் வந்து சாமி ஃபோட்டோஸோடு சேர்த்து வைக்க மாட்டேன். அது அந்த பூஜை அறை இருக்குதுன்னா ஒரு ஸ்டெப் அந்த பூஜை அறைக்கு அதுக்கு மேலே வைப்பேன், இல்லை சைடில் வைக்க சொல்லலாம். இது போல் மாற்றம் செய்து கொடுக்கலாம். அது வந்து நிறைய பேர் வந்து உடனே அதையும் ஒரு தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. இதை வந்து பூஜை அறையில் வந்து ஒரு 2 ஃபோட்டோ வச்சுக்கோங்க, ஒரு சின்ன விளக்கு வச்சுக்கோங்க. காமாட்சி விளக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. காமாட்சி விளக்கே இல்லை சார் அப்படின்னா 4 முக விளக்கு வச்சுக்கோங்க, கம்பி விளக்கு வச்சுக்கோங்க. ஒரு விளக்கு வைப்பது ரொம்ப நல்லது பூஜை அறையில். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஒரு வீட்டில் பார்த்ததுனால இந்த அஸ்தி குறித்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்று நீங்கள் இனிமேல் வந்து பூஜை அறையில் இந்த தவறு பண்ணாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.